ஏங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. சிஎம் விஜய் சார், மாண்புமிகு விஜய் சார், இதுக்கு முன்னாடி அவர் நடிகர். ஏன்னா நீங்கள் வந்து நடிகர் அப்படின்னாலே கூத்தாடி அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்க. நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சிஎம் விஜய் சாரை வாய்க்கு வந்தபடி ஒருமையில் பேசுறது இல்லாமல் தவறான வார்த்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி பேசுறீங்க. அப்படி பேசலாமா தம்பி? பேசலாமா? அதனால இனிமேல் யாரும் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் சார் முதலமைச்சர் அவர்களை யாராவது நாக்கு மேல பல்லு போட்டு பேசுனீங்கன்னு வச்சுக்க, நான் விஜய் சாரோட ரசிகன், பல பேருக்கு தெரியும். தயவு செய்து அந்த மாதிரி பேசாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை தான் சீரழியும். அந்த சம்பந்தப்பட்ட அந்த தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் நியூஸில் பார்த்தேன். ஏன் உங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு எதுக்கியா நீங்க ஜெயிலுக்கு போறீங்க? நீங்க அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஒரு நாகரிகம் அப்படின்னு ஒன்று இருக்கு, புரியுதா? நம்ம ஓட்டு போட்டு தான் முதலமைச்சர் ஆயிருக்காரு விஜய் சார். திருட்டுத்தனமா வரல, புரியுதா? நீ உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்கு. உனக்கு டிவிகே கட்சி பிடிக்குதோ பிடிக்கலையோ அது உன்னோட விருப்பம். ஆனால் முதலமைச்சர் அவர்களை தவறாக பேசுவதற்கு எந்த கொம்பனுக்கும் தகுதி இல்லை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஜி, கோவை ஐஜி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சிரிச்சதா ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். ரொம்ப தவறா காவல்துறையே இனிமேல் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, தலைங்க இதுவாகி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதை எப்படி? அந்த வீடியோவை ஃபோட்டோவை நானும் தான் சார் பார்த்தேன். உண்மையிலேயே வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துன்பப்படுறேன், துயரப்படுறேன். ஏன்னா நமக்காக பாதுகாப்பு கொடுப்பதற்காக பகலாக ஒரு காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் நமக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. சில குடும்பத்தில் காவல்துறையில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட பொண்ணு கொடுக்கறதில்ல. ஏன்னா அவங்க ஒரு திருடனை பிடிப்பதற்கு, ஒரு ரவுடியை பிடிப்பதற்கு போகும்போது கூட அவங்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க கையில் வச்சிருக்க அருவாள் எடுத்து திருப்பி தாக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உயிரை பாதுகாப்பதற்காக இரவு பகலாக வேலை பார்த்துட்டு இருக்கவங்க தான் இந்த காவல்துறை அதிகாரிகள். அந்த மேடம் பேர் என்னது? ரம்யா பாரதி மேடம். நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில், வட சென்னையில் பல ரவுடிகளை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தவங்க தான் அந்த ஐஜி அவர்கள். தயவு செய்து சொல்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி தவறான சித்தரிப்புகளை தான் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ கோயம்புத்தூரில் அந்த சிறுமி படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை பற்றி ப்ரெஸ்ஸுக்காக பேட்டி கொடுக்கறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது கேமராமேன்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் அப்படின்ட்டு அந்த ஒயரை மாட்டுறது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க 3 பேர் ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. அவங்க மனிதர்கள் தானப்பா, அவங்களுக்கு ஆசை பாசங்கள் இருக்காதா? அவங்களுக்கு காமெடி இருக்காதா? அவங்களும் ஃபேமிலியில் உள்ளவங்க தானே. அதனால் அந்த கேமரா இதில் ஒரு விஷயம் பாருங்களேன். அவங்க ஒரு நடிகராக இருந்தாக்கா கேமரா ஆன் பண்ணியிருக்கு, நம்ம அந்த இடத்துல நடிக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். கேமரா ஆன் பண்ணியிருக்கு, நம்ம இந்த இடத்துல நடிக்கணும் அப்படின்றது தெரியும். அவங்க காவல்துறை, அவங்களோட வேலைகள் எல்லாமே தீயவர்களை கட்டுக்கோப்பில் வைக்கிறது தான். அதுதான் அவங்களோட வேலை. ஆனால் அவங்க அந்த பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ சில விஷயங்கள் பேசும்போது அப்போ சிரிச்சிருக்காங்க. அதை போய் சித்தரித்து ரொம்ப வெக்கப்படுறேங்க, வேதனைப்படுறேங்க. அந்த ஐஜி அவர்கள் நைட்டில் சுடிதார் போட்டுட்டு யூனிஃபார்மில் கூட போகாமல் வட சென்னையிலலாம் போய் சைக்கிளில் போய் அங்கே நடக்கிற குற்றங்கள் என்னென்ன நடக்குது, யார் யார் ரவுடிங்க இருக்கிறாங்க, என்னென்ன தீய வேலைகள் செய்கிறாங்க எல்லாத்தையுமே அவங்க அரெஸ்ட் பண்ணி உரிய தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி பெருமைப்படக்கூடியவங்க தான் அந்த ஐஜி மேடம் அவர்கள். நீங்கள் ஒரு
நாள் சிஎம் இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது, என்ன பண்ணிருப்பீங்க? சார் சினிமாவில் வேணால் எல்லாம் சாத்தியம் சார். முதல்வன் படத்தில் அர்ஜுன் சார் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலையும் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா நீங்கள் புதுசாக ஒரு ஆஃபீஸில் எடுத்துன்னு போய் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் எடுத்துன்னு போய் உங்களை எடுத்துன்னு போய் ஃபஸ்ட் நாள் விட்டாக்க உங்களுக்கு அங்கே உள்ளவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க. தம்பி ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்துங்கப்பா அப்படின்னு. உண்மையா இல்லையா? அப்படி இருக்கும்போது தமிழகத்தையே கட்டுக்கோப்பில் வைக்கணும் அப்படின்னாக்க சாதாரண விஷயமா அது? அதனால் எந்த ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சில நாட்கள் எடுத்துக்கொள்ள தான் வேணும். எனக்கு தெரிஞ்சு 6 மாதத்தில் திருப்பாச்சி படத்தில் வர மாதிரி எல்லாரையும் வதம் செய்வார். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போது குருவி படத்தில் வர மாதிரி பறந்து வந்து உங்களை காப்பாற்றுவார். வேலாயுதம் படத்தில் வர மாதிரி கண்டிப்பாக காப்பாற்றுவார். நானாக இருந்தால் முதல்வன் படத்தில் வர மாதிரி என்னுடன் படித்த இளைஞர், அப்புறம் ஒரு அனுபவசாலி அவங்களை வைத்து கொண்டு என்னென்ன சில வேலைகள், தவறான வேலைகள் என்னென்ன நடக்குது, இது செய்தால் மக்களுக்கு எப்படி போய் சேரும் அப்படின்ற விஷயங்களை தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதனால் தயவு செய்து ஒரு மனிதர்களுக்குமே நமது முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பு தரணும். கட்டுக்கோப்பாக நம்ம தாங்க இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் விஜய் சார் வருவார் அப்படின்னா என்னங்க? சூப்பர்மேன் அவர் மனிதர் தான். ஆனால் நமக்கு நல்லது செய்வதற்காக தான் வந்திருக்காரு. எதாக இருந்தாலும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். பத்திரிகையாளர் செய்தது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த சோசியல் மீடியா ரம்யா பாரதி இல்லை, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தது தான். அதனால் யார் மீது தவறு என்பதை என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அங்கே சுற்றி இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி ஒயர் அட்ஜஸ்ட் அதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் அது தெரியாமையே ரெக்கார்டு போட்டு அந்த மாதிரி எடுக்கிறது நியாயமா, இல்லை அது அந்த மாதிரி பண்ணலாமா? இல்லை, அதாவது எனக்கு தெரிஞ்சு பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. யாரோ ஒரு தீய சக்தி மக்களுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த அரசை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்திருக்காங்க. தயவு செய்து அதற்கு ஒரு அமைச்சர் போட்டு இந்த மாதிரி, ஏன்னா நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி திருச்சி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து.